அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு என் பிள்ளைக்கு பிறந்த நாள். 1 கிலோ கேக்கு நான் செய்ய போறேன். வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நெய் ஊத்திருக்கேன். பட்டர் வைக்கல, நெய். சக்கரை போடுதேன். 3 முட்டை. இந்த மிஸ்ரின் கப்புக்கு 1.5 கப்பு மைதா எடுத்திருக்கேன். இதுக்கு 1 ஸ்பூன் கொக்கோ பவுடரு. நான் 1.5 ஸ்பூன் போடுதேன். பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூனு. பேக்கிங் பவுடரு எல்லாம் சேர்த்து நம்ம அலசையில அலசணும். எல்லாம் அலசிக்கிட்டு எல்லாம் சேர்த்து மாவு எல்லாம் ஒன்னா கிளறி விடணும். 2 ஸ்பூன் பால்வா பொடி போடுதேன். கொஞ்சம் சூடான வெந்நீர் ஊத்துதேன். எசன்ஸ் ஊத்துதேன் 1 ஸ்பூன். பாத்திரம் எடுத்திருக்கேன். அதுல கொஞ்சம் நெய் தடவி மைதா மாவு தூவி அதுக்கு மேல பட்டர் பேப்பர் வச்சிருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சம் நெய் தடவி இருக்கேன். இந்த பாத்திரத்துல இதை ஆட் பண்ணுதேன். பாருங்க எவ்வளவு எதிலா வருது பாருங்க. பாருங்க அடிக்கனமான பாத்திரத்துல ஊத்தி அடியில ஒரு தோசை கல் வச்சு அதுக்கு மேல இதை நான் வைக்கேன். 30 நிமிஷம் கழிச்சு நமக்கு பார்க்கலாம். எனக்கு கேக்கு செய்ய 30 நிமிஷம் ஆச்சு. இப்ப இதை நான் இதுல மறைச்சு போடுறேன். ஒரு பாத்திரத்துல வெந்நிய வச்சு அதுக்கு மேல கொஞ்சம் பட்டர் போட்டு சாக்லேட்டை உருக்குது. கேக்க 2 இதெல்லாம் எடுக்கேன். சாக்லேட்டை இப்படி உருக்கி நான் ஊற்றுவேன். அதுக்கு மேலே பாதாம், பிஸ்தா, பாதாமும் முந்திரியும் நான் வைக்கேன். பாருங்க சாக்லேட் வச்சு அதுக்கு மேலே சாக்லேட்டை உருக்கி பாதாம், பிஸ்தா, வால்நட்டு, முந்திரி பருப்பு எல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்க சாக்லேட் கேக் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. நீங்க இதே மாதிரி வச்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.